கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரை வாழ்த்துகிறேன். தேவனர்லி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளை 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்துள்ளோம். வேற தேசத்தில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரை வாழ்த்துகிறேன். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உங்க வீட்டில் ஒரு டைரி இருந்தா எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. கடைசி வரிய இந்த வசனம் மனப்பாடமா நமக்கு தெரிந்திருக்கணும். என்னுடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் வளரும்போது பைபிள்ல நிறைய வசனம் மணிக்கணக்காக உட்காந்து தியானிக்கும் போது இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வசனத்தை ஆவியானவர் உங்களோடு பேசுவார். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தமான வசனம். கிருபையின் காலத்திலே வாழ்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பின்பாக கூட நிறைய குடும்பத்திலே அவங்க இருதயத்துக்குள்ளே நிறைய காரியங்களை யோசித்துட்டே இருப்பாங்க. இந்த வசனத்தை நீங்க மனப்பாடமாக படிக்கும்போது ஆவியானவர் உங்களோடு இடைபடுவார். நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து. கர்த்தருக்கு பிரியமில்லாமல் எத்தனை காரியம் இருக்கோ அத்தனை காரியமும் மன்னிக்க வேண்டும் என்றால் நாம் அதிகாலை வேளையில என்ன சொல்லி ஜெபிக்க வேண்டும்? உங்க கிருபை எனக்கு தாங்கப்பா. புதிய நாளிலும் புது கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. இன்னைக்கு காலையில நீங்க யாரு ஜெபிக்க இணைந்திருந்தாலும் புது கிருபினாலே நீ நிரப்புங்கப்பா. நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து சொன்னீங்களாப்பா. என் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் என்னென்ன காரியம் அநியாயமாக என்னுடைய வாழ்க்கையில இருக்கோ அந்த எல்லா காரியத்தையும் கிருபையாய் மன்னிங்கப்பா. முக்கியமான வசனம் இன்னைக்கு நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். கிருபையாய் மன்னிங்கப்பா. உமக்கு பிரியமில்லாமல் நான் என்னென்ன காரியத்திலே அநியாயமாய் ஈடுபட்டேனோ அந்த எல்லா பாவத்தை எல்லாம் கிருபையாய் மன்னிங்கப்பா. அப்ப நம்ம இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் போது உங்க கூட பரிசுத்த ஆவியான இடைப்படும் போது உங்க இருதயத்திலே ரொம்ப வருஷமா சில காரியத்தை யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த பாவத்தை மன்னிச்சிருவாரா? இந்த அநியாயமான காரியத்தை மன்னிச்சிருவாரா? நான் அறியாம செஞ்சுட்டேனே, நான் தெரிஞ்சு செஞ்சுட்டேனே, என் ஆவியானவர் பேசினாரே, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேனே, இந்த பாவத்தை மன்னிச்சிருவாரா அப்படின்னு சொல்லி சில குடும்பத்துல மட்டும் உள்ளுக்குள்ள யோசித்துட்டே இருப்பாங்க. உங்களுக்கு தான் இந்த செய்தி. நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னா மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய அநியாயங்களை கிருபையாய் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப காலவேளையிலே நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, என் அநியாயத்தெல்லாம் மன்னிக்கிறீங்க, என் பாவத்தெல்லாம் மன்னிக்கிறீங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நான் எந்தெந்த காரியத்தில் ஈடுபட்டனும் எல்லாமே கிருபையா மன்னிக்கிறீங்கப்பா. இனிமேல் நான் கர்த்தருக்கு பிரியமானபடி நான் வாழணும், நான் மனம் திரும்பி வாழணும். நீங்க எதிர்பார்க்கிற பரிசுத்தம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படணும். நீங்க எதிர்பார்க்கிற உண்மை என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படணும். நீங்க எதிர்பார்க்கிற அந்த நேர்மை சத்தியத்துல நான் நடக்கணும். எனக்கு அதுக்கு ஒரு கிருபை தாங்கப்பா. எப்படி என்னுடைய அநியாயத்தை நீங்க மன்னிக்கிறீங்களோ அதே போல பரிசுத்தமா வாழ்றதுக்கு எனக்கு ஒரு கிருபை தாங்கப்பா. இச்சையான காரியங்களை மேற்கொள்ள எனக்கு ஒரு கிருபை தாங்கப்பா. பழைய சுபாவமான காரியம் தொடரக்கூடாது, எனக்கு ஒரு கிருபை தாங்கப்பா. அப்ப நம்ம காலை வேளையில எப்படி ஜெபிக்கணும்? ஏன்னா சில குடும்பத்துல சந்தோஷமா இணைந்திருக்கிறீங்க. இல்ல பிரதர், நீங்க எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பேசக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையில அது அந்த செய்தி எங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி நிறைய குடும்பத்திலே சாட்சி, நிறைய குடும்பத்தில் நேரடியா பேசிருக்கீங்க. எல்லா காரியத்துக்கும் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம அனுதினமும்
வேதத்தை தியானித்து ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களோட என்னென்ன வார்த்தை பேசுறாரோ அந்த சத்தத்துக்கு நீங்க செவி கொடுத்து கீழ்ப்படியும் போது உங்க குடும்பம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதே நேரத்திலே வசனத்தை கேட்டுட்டு அப்படியே பெயரக்கூடாது. உங்க வாழ்க்கையில வசனம் 100க்கு 100 செயல்படணுமா? இன்னைக்கு இந்த ஒரு வசனத்தை நீங்க கண்டிப்பா மனப்பாடமா படிச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும்போது இந்த வசனத்தை நான் ரொம்ப தியானிச்சிருக்கேன். என்னுடைய அநியாயங்களை கிருபையாய் மன்னிக்கிற தேவன், கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நான் எந்தெந்த காரியத்தில் ஈடுபட்டனோ அந்த எல்லா அநியாயத்தை எல்லாம் கிருபையாய் மன்னிக்கிற தேவன். அப்ப இந்த வசனத்தை நீங்க சொல்லி ஜெபிக்கும் போது உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு தடை இருக்கா, குடும்பத்துல என்னென்ன காரியத்துல சத்துரு கொண்டு வரான், அந்த எல்லா தடையெல்லாம் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு காணாம போகணும் அப்படின்னா இந்த வசனத்தை நீங்க சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைலாம் மாறணும். நிறைய குடும்பத்துல வசனம் மனப்பாடமா படிச்சிருவாங்க, ஆனா சில குடும்பத்துல மட்டும்தான் அந்த வசனத்தை சொல்லி ஜெபிப்பாங்க. உங்க வாழ்க்கையில நீங்களும் வசனத்தை சொல்லி ஜெபிச்சீங்க அப்படின்னா அந்த வசனத்துல என்ன ஒரு வல்லமை இருக்கோ அந்த வல்லமை உங்க வாழ்க்கையில விடுதலை உண்டாக்கும், சமாதானத்தை உண்டாக்கும், ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையிலே அற்புத அடையாளம் நடக்கும். அதுக்கு வசனத்தை மனப்பாடமா படிச்சுங்க. ஒரே ஒரு வசனம் தான், ரொம்பலாம் நீ சொல்லல. எபிரேயர் 8:12 கண்டிப்பா நீங்க மனப்பாடமா படிக்கணும். முடிஞ்சா கீழே கமெண்ட் போடுங்க. கண்டிப்பா நாங்க மனப்பாடமா படிச்சோன்னு சொல்லி கமெண்ட் போடுங்க. ஹல்லேலூயா. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து, ஒரு கம்மா வந்துச்சுல்ல, அந்த இடத்துல நம்ம இவ்வளவு நேரம் நிப்பாட்டி பேசியிருக்கோம். அதுக்கு அடுத்தாப்புல அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை உருவாக்குன கர்த்தர் இன்று என்ன வாக்குத்தத்தம் மூலியமா பேசுறார் அப்படின்னு சொல்லி நம்ம ஆழமா பார்க்கும்போது அநியாயமான காரியம் கிருபையா மன்னிக்கிறேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். ரெண்டாவது, கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன பாவம் இருக்கோ, என்னென்ன அக்கிரமம் இருக்கோ, அந்த காரியத்தை இனி நான் நினைக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா இந்த வசனத்தை நீங்க விசுவாசிக்கணும். இந்த வசனம் உங்களோட வாழ்க்கையில கிரியை செய்யணும் அப்படின்னா இந்த வசனத்தை நீங்க ஏற்றுக்கொண்டு, இந்த வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு, என் வாழ்க்கையில எனக்கு ஆசீர்வாதம் வேணும், என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு எந்தெந்த காரியத்துல நான் தள்ளி போனனோ அந்த அநியாயமான காரியங்களை கிருபையாய் என்னை மன்னிங்கப்பா, கர்த்தருக்கு பிரியமில்லாமல் என்னோட வாழ்க்கையில என்னென்ன பாவம் இருக்கோ, என்னென்ன அக்கிரமம் இருக்கோ அந்த எல்லா காரியத்தையும் இனிமேல் நினைக்க மாட்டேன்னு சொன்னீங்களப்பா, என் வாழ்க்கையில் உள்ள அந்த அக்கிரமம் பாவம் அநியாயமான காரியத்துல நீக்கி போட்டுருங்க, உங்க கிருபையினால மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? நம்ம இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் மட்டும்தான் உங்க குடும்பத்தை விடுதலை செய்ய முடியும். இன்னைக்கு மாத்திரமில்ல, கடைசி வரிய கர்த்தர் மட்டும்தான் உங்க குடும்பத்தை வழி நடத்த முடியும். முடிஞ்சா தேவனர்லி அப்ப மினிஸ்டனுக்கா ஜெபித்து கொள்ளுங்கள். என் பேர் ரவிராஜ், என் பேரை கூட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் மட்டும்தான் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும். ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறோம் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. புதிய நாளைக்கான செய்த கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு ஸ்தோத்திரம் எடுக்கிறோம்ப்பா. எங்களுக்கு புது ஜீவனை தந்தீங்கப்பா, நன்றிப்பா. வாக்குத்தத்தம் மூலியமா எல்லா குடும்பத்தோட பேசுனீங்க, நன்றிப்பா. இந்த நாளிலும் கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இருதயத்துல நிறைய பாரம்லாம் உண்டுப்பா. நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் தானே வாழ்ந்தேன், என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருவாரா அப்படின்னு ஜெபித்த பிள்ளைகள் கூட உண்டுப்பா. எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போட்டு கர்த்தர் வேலி அடைத்து எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரா எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற சர்வ வல்லம் உள்ள தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தாவே இயேசு கிறிஸ்து ராஜாவே துதிக்கிறோம் சொல்கிறோம். ராஜா, இந்த நாளிலும் எங்களை தாழ்த்துகிறோம், உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எங்க கரத்தை நீங்க பிடிச்சுக்கோங்கப்பா.
நீங்க பிடிச்சா மட்டும்தான்ப்பா நாங்க கரெக்டான வழியில போக முடியும். முடிவு வரைந்து எங்களை நீங்க வழி நடத்தணும்ப்பா. அதிக அளவில் யாரெல்லாம் இருட்டோட இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. எங்களுக்கு என்ன வேணும் உமக்கு தெரியும்ப்பா. இந்த நாளில நாங்க என்ன யோசிக்கிறோம் உமக்கு தெரியும்ப்பா. காலை வேளையில ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதம். உங்க பிள்ளைகளோட எபிரேயர் 8:12 மூலியமா பேசின கிருபைக்காக 1000 மடங்கு உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். வெளிநாட்டுல இருக்கிறாங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் எத்தனையோ காரியம் உள்ளத்திலே பல மாசமாக புலம்பிக் கொண்டிருந்தாங்க. கர்த்தர் பேசுனீங்க, நன்றி. சில குடும்பத்திலே காலவேளை என்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவாரா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு குடும்பத்துல யோசிக்கிறாங்கப்பா. வாக்குத்தத்தம் மூலியமாக உங்க பிள்ளைகளோட நீங்க பேசுனீங்கப்பா. அவனுடைய எல்லா அநியாயத்தை எல்லாம் கிருபையாய் மன்னிப்பேன்னு சொன்னீங்கப்பா. அவனுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் என்னென்ன காரியத்துல பாவம் அக்கிரமம் இருக்கோ அநியாயமான காரியம் இருக்கோ அது எல்லாம் இனிமேல் நினைக்க மாட்டேன்னு சொன்னீங்கப்பா. அந்த குடும்பத்துல அவங்க என்ன யோசிக்கணும் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. காலை வேளையில ஜெபிக்கிறாங்க, பரிசுத்தவனா நிரப்புங்கப்பா. அக்னி அபிஷேகம் நிரப்புங்க ராஜா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும் பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. காலை வேளையில ஜெபிக்கிறாங்க, அப்பா கல்லான இருதயத்தை எடுத்து போட்டுருங்கப்பா. சதையான இருதயம் வேணும்ப்பா. உம்முடைய நல்லாவி வேணும்ப்பா. கொழுந்துடைய அக்னி எங்களோட உள்ளத்துல பட்டு விட்டுப்பா. இரவும் போலமா வேதத்தை வாசிக்க தியானிக்க என்னோட இருதயம் மனக்கண்கள் திறந்தாங்க ராஜா. உம்முடைய நல்லாவியை தாங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு விசேஷமான அபிஷேகம் இறங்கி வரட்டும் ராஜா. பரிசுத்த அக்னி இறங்கி வரட்டும்பா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்க பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிற சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தினாலும் அப்பா விசேஷமா உங்களை அக்னி இறங்கி வரட்டும் ராஜா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அப்பா இப்பொழுதே அக்னி அபிஷேகம் நிரப்பு ராஜா. அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. அக்னி அபிஷேகம் நிரப்பு ராஜா. ரீதா லபு சந்தா ரா ரஹஷா து நி மாக்கான் தூரா பக்கான் தூரா எல்லா குடும்பத்து மேலையும் அப்பா விசேஷமாக அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா. எல்லா தேசத்திலும் அக்னி பற்றி பிடித்து எல்லா தேசத்திலுமே அக்னி பற்றி பிடித்து ராஜா. ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துமே கண்கள் திறக்கப்படட்டுப்பா, காதுகள் திறக்கப்படட்டுப்பா. அப்பா அவங்களை பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலுமே கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படட்டும் ராஜா. இந்த நாளிலும் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். பிதாவின் சித்தம் செய்கிற பிள்ளைகளாக இந்த பூமியிலே சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாங்க மாற வேண்டும்பா. அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக அப்பா ஜெபிக்கிற எங்களுக்கு ஒரு ஆத்துமா பாரம் தாங்கப்பா. மிஷனரி ஊழியம் செய்ய எங்களுக்கு ஒரு பாரம் தாங்கப்பா. சுவிசேஷம் அறிவிக்க எங்களுக்கு ஒரு பாரம் தாங்கப்பா. தேவ சித்தத்துக்குள்ள நாங்க வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு அப்பா எல்லா விதமான வாசல் திறந்தாங்க ராஜா. 24 மணி நேரம் தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் எங்களோட வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். சத்தியத்துல நாங்க நடக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு கிருபை தாங்கப்பா. சகல சத்தியத்துக்குள்ள போதிக்கிற ஆவியானவரே எங்களுக்குள்ள நீங்க வந்து வாசம் பண்ணுங்கப்பா. அப்பா யாரெல்லாம் தாழ்த்துறோம் இடைவிடாமல் ஜெபிக்க எங்களுக்கு ஒரு ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. மன்றாடி ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு திறப்புல நிக்க வேண்டும். மன்றாடி அப்பா திறப்புல நின்று ஜெபிக்கணும். கண்ணீரின் அபிஷேகம் நிரப்பு ராஜா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பமும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. காலை வேளையில ஜெபிக்கிறாங்க. ரட்சிப்பின் வசதி தாங்க ராஜா. நீதியின் சால்வை தாங்க ராஜா. துதியின் அபிஷேகம் நிரப்பு ராஜா. விசேஷமாக புது பாட்டு எழுதணும்ப்பா. பாட்டு படிக்கிற அபிஷேகம் தாங்க ராஜா. சில குடும்பத்துல எனக்கு பாட்டு படிக்க தெரியலன்னு சொல்றாங்கப்பா. பாட்டு படிக்கிற அந்த ராகம் தாங்கப்பா. லாதன சந்த டலபரு சந்த டோ லபஹந்த டனமரக்கன் தூடரபல ரீதலபு சந்த டலபரப கபது பெக்கே தூடரபல கபது பெக்கேதுனா எந்த குடும்பத்திலே தங்களை தாழ்த்துறோங்களோ எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. இந்த நாளிலும் மகிமை ஆவியானவரே எங்க மேல தங்கிருங்க ராஜா. என்னோட சிரசின் மேலே நீதிமான் சிரசின் மேல ஆசீர்வாதம் தங்கியிருக்கும் என்று வேதம் சொல்லிடப்பா. என்னோட கையின் கீழில் ஆசீர்வாதம் ராஜா. என்னோட அப்பத்தின் தண்ணியில் ஆசீர்வாதம் ராஜா. அப்பா அந்த கால வேளையிலே
உங்க பாதத்துல வந்து நிக்கிறோம்ப்பா, உங்களுடைய சமூகத்துல வந்து நிக்கிறோம்ப்பா. அதிகாலையில ஜெபிக்கிறாங்கப்பா, கருத்தோடும் ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிக்கிறாங்கப்பா, திறப்புல நின்று ஜெபிக்கிறாங்கப்பா. அப்பா பரத்துக்கு நேரா கைகளை விரித்து ஜெபிக்கிறாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். கிறிஸ்துக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகல விதமான ஆசீர்வாதங்களாலும் உங்க பிள்ளைகளை திருப்தியா நிரப்புங்கப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தால வானம் திறவுடும் ராஜா. சிங்காசனத்திலிருந்து பலகணிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து, அவனுடைய களஞ்சியம், அவனுடைய பாத்திரம், அவனுடைய பண்டகசாலை எல்லாம் நிரம்பி ஒழிக்கும் ராஜா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தோட எல்லா பாத்திரம்லாம் நிரம்பி ஒழிக்கும் ராஜா. அப்பா விசேஷமாக வம்சங்களுடைய ஆசீர்வாதங்களாம் நிரப்புங்கப்பா. தலைமுறை ஆசீர்வாதம் நிரப்பு ராஜா. 1000 மடங்கு ஆசீர்வதிங்க ராஜா. எந்த குடும்பத்துல தாழ்த்துறாங்களோ 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பமும் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. எல்லா ஆசீர்வாதமும் உங்க பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும்ப்பா. உங்க வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படியணும்ப்பா. உங்க சத்தத்துக்கு நாங்க செவி கொடுக்கணும்ப்பா. உங்களுடைய கற்பனையை நாங்க கை கொள்ளணும்ப்பா. உண்மையா வாழணும்ப்பா. தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் எங்களுடைய வாழ்க்கையில காணப்படணும்ப்பா. எந்த மனுஷனுக்கும் நாங்க துரோகம் பண்ணக்கூடாதுப்பா. தீமையை நாங்க யோசிக்க கூடாதுப்பா. அசுத்தமான காரியத்துல நாங்க ஈடுபட்ட கூடாதுப்பா. தீட்டான காரியத்துல பேரக்கூடாதுப்பா. விக்கிர வழிபாடுகளுக்கு நாங்க பேரக்கூடாதுப்பா. அருவருப்பான காரியத்துல நாங்க சிக்கிக்கொள்ள கூடாதுப்பா. ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. பொய்யான காரியத்தை நாங்க விரும்பிடக்கூடாதுப்பா. தேவையில்லாத உலகத்திலே மோகச்சில போய் விழுந்துடக்கூடாதுப்பா. துர்ரீச்சில போய் விழுந்துடக்கூடாதுப்பா. நற்கிரியை செய்கிற பிள்ளைகளாக, நன்மை செய்கிற பிள்ளைகளாக, தான தர்மம் செய்கிற பிள்ளைகளாக நாங்க காணப்படணும்ப்பா. பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாக நாங்க காணப்படணும்ப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. இந்த நாளிலும் அதிகாலையில் ஜெபிக்க வைத்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் காலை வேளை தாழ்த்துறோங்களோ ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் நிரப்புங்கப்பா. பிதாவுக்கு பிரியமானபடி நாங்க நடந்து கொள்ள வேண்டும். அன்பின் அபிஷேகம் வேணும்ப்பா. அன்பின் அபிஷேகங்களுக்கு வேணும்ப்பா. அன்பின் அபிஷேகம் வேணும்ப்பா. சில குடும்பத்தெல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்கப்பா. அன்பே இல்லப்பா. துணிகரமா வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா. துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா. அக்கிரமமான காரியத்தை ஈடுபடுறாங்கப்பா. அந்த குடும்பம் மனம் திரும்பணும்ப்பா. மனம் திரும்பி மறுபடியும் இணைந்து வாழணும்ப்பா. அன்பின் அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. கல்வாரி அன்பிலாம் நிரப்புங்கப்பா. சிலுவையில சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கி என்று சொன்னீங்கப்பா. எந்தெந்த குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் இருக்காங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சமாதானம் உண்டாவட்டும் ராஜா. அவனுடைய இதயத்துக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாவட்டும் ராஜா. அந்த குடும்பத்துக்குள்ளே கர்த்தர் இறங்கி வரணும்ப்பா. இப்பொழுதே இறங்கி வரணும்ப்பா. எந்த வீட்டுல கண்ணீரோடு உபத்திரத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அந்த வீட்டுக்குள்ளே என் இயேசு கிறிஸ்து ராஜா இறங்கி வரணும் ராஜா. ரீதா நாமா ரபா ஷபா லாபா ராதா ரபா லஹோ ரபா லஹந்தரபு ஷத நம கந்து ரபலா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. இந்த நாளில் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. நிறைய குடும்பத்துல காலை வேளையில் தேவை அதிகமா இருக்குப்பா. என் தேவன் அப்போ அவங்க பிள்ளைகளோட சிரசு மேல் ஆசீர்வாதத்தை வைங்க ராஜா. இந்த நாளில் கர்த்தர் ஒரு அற்புத அடையாளம் செய்ய வேண்டும். எந்த குடும்பத்திலே தாழ்த்துறோங்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலே அப்போ உங்களுடைய வல்லமை வெளிப்படும் ராஜா. உங்களுடைய பிரசனை இறங்கி வரும் ராஜா. கர்த்தர் நாளில் உங்க பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதி ராஜா. எங்களுடைய அவைகள் எல்லாம் கிறிஸ்துவோட அவயமா மாறட்டும். எங்க உடம்புல ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவின் ரத்தமா மாறட்டும். எங்க சிந்தனை அப்பா கிறிஸ்துவனையா மாறட்டும் ராஜா. என் கண்கள்ல ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும்ப்பா. தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் உண்டாகட்டும்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே எங்களை சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துங்கப்பா. பரிசுத்தால் நிரப்பி பரிசுத்தத்துக்குள்ள எங்களை வழி நடத்துங்கப்பா. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோட கூட இருக்க வேண்டும். அப்பா எங்களுக்கு என்ன வேணும் எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. உங்க வல்லமையினால் நிரப்புங்கப்பா. கர்த்தருக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. இந்த நாளிலும் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையாக நாங்க வாழணும்ப்பா. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பிறந்தநாள் அப்பா யாரு கொண்டாடுறாங்களோ அவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவனோட சிரசின் மேலே சம்பூர்ணமாக ஆசீர்வாதத்தை அப்பா மழையை பொழிய செய்யுங்க ராஜா. உங்க நாம மையப்படட்டும். திருமண நாள் கொண்டாடுற ராஜா. அவனோட வம்சம் அவனுடைய தலைமுறை ஆசீர்வடும் ராஜா. தீர்காயுஸ்தாங்க ராஜா. பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பத்துல இணைந்திருக்காங்களோ அவனோட பலவீனத்தை எல்லாம் நீக்கி பூரண சுகம் பூரண ஆயுஸ் தாங்கப்பா. கர்த்தர் பொறுப்பெடுத்துங்க. காலைவேளை ஜெபிக்கிறாங்க, கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பம் கர்த்தரா இயேசு நாமத்தினால ஆசீர்வதிங்க ராஜா. அந்த வீட்டிலே கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் என்னென்ன பாவ காரியம் இருக்கோ, அக்கிரமமான காரியம் இருக்கோ, தீட்டான காரியம் இருக்கோ எல்லாவற்றையும் விலக்கி கர்த்தர் ஆசீர்வதிங்க. நாங்க கர்த்தருக்கு பிரியமானபடி உண்மையா வாழணும்ப்பா. எந்தெந்த குடும்பத்துல அர்ப்பணிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எத்தனையோ குடும்பத்துல அதிகாலையில் இணைந்திருக்காங்க.
சில குடும்பத்திலே எனக்கு ஜெபிக்க தெரியல சொல்றாங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. 1 மணி நேரமா விழித்திருந்து ஜெபிக்க கூடாதுன்னு சொன்னீங்க ராஜா. எங்களோட வாழ்க்கையிலே அப்பா நாங்க எந்தெந்த காரியத்துல குறையா இருக்கிறோமோ, வேத வாசிக்கல குறையா இருந்தால் எங்களை மன்னிச்சிருங்கப்பா. அப்பா ஜெப குறையா இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்கப்பா. பரிபூரணமாக எங்களை ஆசீர்வதிங்கப்பா. நாங்க ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறதுக்கு, ஆவியோட உண்மையோடும் ஆராதிக்கிறதுக்கு உம்முடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளா மாறணும்ப்பா. அந்த கிருபை தாங்கப்பா. விசேஷமா துதியின் அபிஷேகம் நிரப்புங்கப்பா. அதிகாலை வேளையிலே ஸ்தோத்திர பலி செலுத்த துதிக்க உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளா காணப்பட வேண்டும். விசேஷமா சீக்கிரமா எழும்பி உம்முடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளா மாறட்டும். அனுதினமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர அதிகாலை வேளையில ஜெபிக்கக்கூடிய கிருபை தாங்க ராஜா. இந்த நாளில் புதுசா இணைந்த குடும்பத்தை உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். உங்க பிள்ளைகளோட இதயத்துக்குள்ள என்ன பாரம் இருந்தாலும் எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. அதிகாலை வேளையிலே சில குடும்பத்துல அப்பா இணைந்திருக்காங்க, வேற வேற தேசத்துல இணைந்திருக்காங்க. அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன காரியத்திலே போராட்டம் இருக்கோ, என்ன காரியத்திலே தடை இருக்கோ, அந்த எல்லா தடையெல்லாம் நீக்கி எந்தெந்த காரியத்துல விழுந்து போய் கிடக்கிறாங்களோ அந்த எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து, நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி ராஜா. உங்க பிள்ளைகள் எந்த காரியத்துல விழுந்து போய் கிடக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை மறுபடியும் கர்த்தர் தூக்கி எடுக்க வேண்டும். அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் உங்க பிள்ளைகளோட பேசுனீங்க. அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மறுபடியுமாக அப்பா வளர்றதுக்கு கர்த்தர் உதவி செய்கிறாராஜா. சில குடும்பத்துல கர்த்தர் எத்தனையோ முறை எச்சரிப்பு கொடுத்தீங்கப்பா. அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையிலே அப்பா மறுபடியுமாக அப்பா இந்த நாளிலும் உங்க பிள்ளைகள் மன்றாடி ஜெபிக்கிறாங்கப்பா. மறுபடியும் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா. சகல விதமான வாசல் திறந்தாங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொல்லி ராஜா, கர்த்தரோ இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்க கேட்கிறோம்ப்பா. உமக்கு பிரியமானபடி மட்டும் நாங்க வாழ வேண்டும். இந்த நாளிலும் எத்தனையோ இடத்துக்குள்ளே ஜெபிக்கிறான்ப்பா. அந்தந்த ஊர்லே, அந்தந்த மாவட்டத்திலே, அந்த தேசத்துக்குள்ளே, எந்த நாட்டுகளோ அந்த நாட்டிலே கர்த்தருடைய கரம் உங்க பிள்ளைகள் மேல வைங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல சகல விதமான செழிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாங்க கர்த்தருடைய பிள்ளையாக மாறணும்ப்பா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. மனுஷனை நம்ப கூடாது. சுவாசம் உள்ள மனுஷனை நம்ப கூடாது. கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளும் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க கர்த்தர் பொறுப்படுத்துங்க. டெலிவரி பொறுப்பாங்க கர்த்தர் பொறுப்படுத்துங்க. திருமணத்தை ஜெபினா கர்த்தர் வாசல் திறந்தாங்க. சில குடும்பத்துல பிள்ளைகள் திருமணம் வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே வாழ ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. அந்த பிள்ளைகளோட கர்த்தர் பேசுங்க. வாலிப வயசுல ஒன்று சிருஷ்டிகிற நினை என்று வேதம் சொல்லியிருப்பா. தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாத பழக்கவழக்கங்கள், தேவையில்லாத நபரோடு பழகி தங்களுடைய வாழ்க்கை அப்பா பல காரியத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்கப்பா. அந்த வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க மாறணும்ப்பா. மனம் திரும்பணும்ப்பா. கர்த்தர் பக்கம் வரணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. ரட்சிக்கப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பமும் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. எழுப்புகிற திட்டத்துக்குள்ள எல்லாரும் மனம் திரும்பி அப்பா கர்த்தர் பக்கம் வரணும். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவே மெய்யான தெய்வம் என்று எல்லா தேசத்துக்குள்ளுமே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் ராஜா. என் இயேசு கிறிஸ்து ராஜா பரிசுத்தர் 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 ராஜா. ஜீவாதிபதியானவரே உம்மை அழைக்கிறோம்ப்பா. மகிமே ஆவியானவரே உம்மை அழைக்கிறோம்ப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்தவரே உம்மை நாங்கள் அழைக்கிறோம் ராஜா. கிருபாதாரபடியானவரே உம்மை நாங்கள் அழைக்கிறோம் ராஜா. சர்வ லோகத்துக்கும் கிருபாதாரபடியானவரே உம்மை நாங்கள் அழைக்கிறோம்ப்பா. எந்த நாட்டுக்குள்ள ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் விடுதலை கட்டுங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கப்பா, பலவீனத்தோடு இருக்காங்கப்பா, படுத்த படுக்கையில இருக்காங்கப்பா. உங்க கரம் தொட்டாலே போதும்ப்பா. உங்க பிள்ளைகளை பூரண சுகமா வரும்பா. அப்பா சில குடும்பத்துல பலவீனம், சில குடும்பத்துல நோய், சில குடும்பத்துல மரண தருவாயில இருக்காங்க. எந்த பலவீனம் வந்தாலும் சரிப்பா, உங்க பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஃபீஸ் கட்டணும், எம்ஆர்எஸ் எடுத்துக்காங்க. சில குடும்பத்துல டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமை, சில குடும்பத்திலே பல விளைவினம் சொல்ல முடியாத அளவுக்கு மரண தருவாயில இருக்காங்க. இந்த நாளின் ஜீவனை கட்டிடுங்க. ஜீவனை கட்டிடுங்க. ஜீவனை கட்டிடுங்க ராஜா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். உங்க கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் சந்திக்க வேண்டும். எத்தனையோ குடும்பத்துல காலவெளியில டிரைவிங் லைன்ல புறப்படுறாங்கப்பா, வேலைக்கு புறப்படுறாங்கப்பா, ஆபீஸுக்கு புறப்படுறாங்கப்பா, விவசாயத்துக்கு புறப்படுறாங்கப்பா, கால வேளையில படிக்கிற பிள்ளைகள் வெளியில புறப்படுறாங்கப்பா, சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் கூட ஆசீர்வதிக்கணும்ப்பா. நிறைய குடும்பத்துல பணம் தேவை இருக்கு, நகை கடன், நிறைய பிரச்சனை இருக்குப்பா. அந்த குடும்பத்தோட கர்த்தர் கொடுந்து உபத்திரத்தை மாற்றி விடுங்க. இன்னைக்குள்ள எல்லா பிரச்சனையெல்லாம் கர்த்தர் மாற்றி சந்திக்க வேண்டும். நிறைய குடும்பத்துல தாகத்தோடு ஜெபித்தாங்க. ஆனா எங்க பிரச்சனை இன்னும் முடியலன்னு சொல்லி வேதனையோடு ஜெபிக்கிறாங்கப்பா. இடைவிடாமல் ஜெபிக்க சொல்லிருப்பா. உபவாசத்தோடு ஜெபிக்க சொல்லிருப்பா. அதிகால வேளையில ஜெபிக்க சொல்லிருப்பா. இருட்டோட ஜெபிக்க சொல்லிருப்பா. எல்லா விதமான காரியத்திலுமே அப்பா உங்க பிள்ளைகள் உண்மையா இருக்கணும்ப்பா.
உண்மையா இருக்கணும்ப்பா. நாங்க தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு எப்படி வாழணும்னு சொல்லி சில காரியத்தை தெரியலப்பா. எல்லாவற்றுக்கும் கத்த கற்றுத்தாங்கப்பா. முழு வேதாகத்தை வாசித்து முடிக்க, இந்த வருஷத்துல வாசித்து முடிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. முழு வேதாகத்தை வாசித்து முடிக்க கிருபை தாங்கப்பா. நிறைய குடும்பத்துல முழு பைபிளை வாசித்து முடிக்காம இருக்காங்கப்பா. முழு பைபிளை வாசித்து முடிக்க கிருபை தாங்கப்பா. ஒரு உணர்வுள்ள இருதயம் தாங்கப்பா. ஒரு உணர்வுள்ள ஆவியை தாங்க ராஜா. அப்பா, அந்த காலவேளையில யாரெல்லாம் ஜெபிக்கிறானோ அந்த குடும்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஆசீர்வதிக்கப்படுது ராஜா. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. காலவேளையில ஜெபித்த குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. படிக்கிற பிள்ளைகள் இருக்காங்க, ஹோம்ல தங்கி படிக்கிறாங்க, ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க, வேற வேற இடத்துல தங்கி படிக்கிறாங்க ராஜா. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திக்க வேண்டும். வேற தேசத்துல அப்பா இருக்கிறாங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல பல உபத்திரத்தின் மத்தியிலே வாழ்றாங்க. உபத்திரத்தை மாற்றித்தாங்க, அவங்களுடைய பிரச்சனையை மாற்றித்தாங்க. அந்த குடும்பத்துல எல்லா போராட்டத்துல கர்த்தர் மாற்றித்தாங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் ராஜா. விசேஷமா எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்காங்க. அவனோட வாழ்க்கையிலே என்ன சோதனையிலே, என்ன உபத்திரத்திலே, என்ன பாடுகள் இருக்காங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதித்தாங்க. சில குடும்பத்துல பலவிதமான பலவீனத்தோடு இருக்காங்க. அவங்களோட பலவீனத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி பூரண சுகம் தந்து, பூரண விடுதலை தந்து, பூரண ஆரோக்கியம் தந்து, கர்த்தருக்கு பிரியமானபடி வாழக்கூடிய பிள்ளைலாம் மாற்றித்தாங்க. கர்த்தருடைய வருகையில நாங்க காணப்பட வேண்டும். மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்துக்குள்ள நாங்க வரணும்ப்பா. அப்போ அந்த உலகத்துல அழிந்து போற காரியத்தை நாங்க தேடக்கூடாது. வேதாந்தத்தை வாசித்து முடிக்க கிருபை செய்யுங்க. இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க கரத்துக்குள்ளே தேவனர்களை அப்போ மினிஸ்டர்ல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ரவிராஜா அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அப்பிரோஜனமான ஊழியக்காரன் மண்ணாக தாழ்த்திருக்கிறோம். ஜெபித்த எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. எத்தனையோ குடும்பத்திலே ஜெபிக்க சொன்னாங்க. அந்த எல்லா ஜெப குறிப்பும் உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் ராஜா. காலேஜ் படிக்கிறதுக்காக அப்பா எத்தனையோ குடும்பத்துல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள பணம் தேவை இருக்கு. 12th எக்ஸாம் எழுதி அப்போ அடுத்த மேல் படிப்புக்காக போறாங்கப்பா. அவனுடைய எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. எந்த குடும்பத்திலே அப்பா இன்னுமாக மற்ற காரியங்களுக்கு ஆயத்தமா இருக்காங்களோ எல்லா விதமான வாசல் திறந்தாங்க ராஜா. ஒவ்வொரு தேசத்துல ஒவ்வொரு குடும்பத்தையுமே கத்து சந்திக்க வேண்டும். எத்தனையோ இடத்துல அப்பா வேற வேற இடத்துல வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சகல விதமான வாசல் திறந்தாங்க ராஜா. இந்த நாள் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கத்து பொறுப்படுத்துவங்க. நாங்க தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். உங்க நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கும். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.